ஐயா மந்திரிகளா, மந்திரிகளா, நீங்க தப்பி தவறி எங்க நாட்டு பக்கம் வந்துட்டியா? வந்திருக்கேன். நீங்க இதே வல்லாரக்க எங்க நாட்டுக்கு வந்திருப்பாமுன்னா வந்தாம்னு வைங்க, அவ அம்மாவுக்கு பிள்ளைய சேர மாட்டான். சேர மாட்டாம்யா. ஏதோ நீங்க வந்துட்டிய. ஆமா, தப்பிச்சு நிக்கிய. உங்களை கொண்டோம்னா அது குழப்பாவும் கூப்பிட்டு பிடிக்கும். பிடிக்கும்ல. இத்தனைக்கும் காரணம் அந்த வல்லரக்கன், இந்த அரக்கன் தானே. அதனால இந்த அரக்கனுக்கு ஆமா 8 நாள் தான் கெடு. கெடு போட்டிருக்கோம். ஆமா 8 நாளுக்குள்ள வல்லரக்கனா வந்து நின்னு நான் போட்ட சட்டம் தவறு. தவறுதான். உங்களுக்கு செஞ்ச இடையூறும் தவறுதான். அதுவும் தவறுதான். நான் உங்களை ரொம்ப இடைஞ்சல் பண்ணிட்டு எல்லாரும் என்ன மன்னிச்சுக்கோங்க. மன்னிச்சுக்கோங்க. வல்லரக்கனா வந்து எங்க கிட்ட மன்னிப்பு கேட்டாம்னா வைங்க, உயிர் தப்பிச்சு வாழுவான். ஆமா 8 நாளைக்குள்ள அவன் வல்லையே. ஆனால் நாங்க எத்தனை நாடு இருக்கோம்? நாங்க 56 தேசம் எல்லாம் இருக்கோம். அதானே இருக்கமில்ல. 56 தேசத்து ராஜாக்கள் நாங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து படையெடுத்து வந்தோம்னு வச்சுக்கோ. அதானே பிள்ளைல சிந்தனை தவிடு பொடியா போயிருவான். ஆமா நொறுங்கிடுவான், பாத்துக்கோங்க. சல்லியா நொறுக்கிடுவான். ஆமா வேற தலைவாழையில அப்பளம் நொறுக்கி வச்ச மாதிரி நொறுக்கி வச்சிருவான். அதனால 8 நாளைக்குள்ள உங்க வல்லரக்கனை எங்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்க சொல்லு. சொல்லுங்க ஐயா. இதுதான் கடைசி கெடு. ஆமா இந்த கெடுக்குள்ள வல்லன்னு வைய, அவனோட சேர்ந்து நீங்களும் பலியாகிறாதீங்க. ஆமா இதுதான் கடைசி கெடுன்னு சொன்னாங்கல்ல. அந்த மந்திரியும் தலையாரியும் 56 தேசம் விட்டு மனதில கவலை கொண்டு அரக்கனோட நாட்டுக்கிட்ட அழகு மந்திரி வாரார்களே நாட்டுக்குதான் மந்திரிகள் வாராரே. கண்டால வல்லரக்க பஞ்சன மெட்டையில உறங்குதான சண்டால வல்லரக்க சப்ரம் முஞ்ச கட்டிலில சயனம் செய்து உறங்குதான மண்ண வல்லரக்க. அவனுக்கு என்ன கவலை? அவனுக்கு என்ன ஆட்டமா வருத்தமா? அதானே இவங்க எல்லாரும் 56 தேசத்து ராஜாக்கெல்லாம் படையெடுத்து சண்டை செய்வோம்னு சொல்லிட்டானே. இந்த அரக்கனோட சேர்ந்து நம்ம எல்லாம் பலி ஆகுவோம். அவனை கொண்டாலும் நம்மளையும் பிடிச்சு என்னது அம்மா கொண்டுருவான்ல. அவனை கொண்டது மாதிரி நம்மளையும் கொண்டுருவான், கொல்லுவான். அதனால இந்த அரக்கனை இந்த ஊருக்குள்ள வச்சாச்சானே நமக்கு கேடு. இவனை எப்படியாவது நாட்டை விட்டு கிளப்பிட வேண்டியது, வெளியில கிளப்பிட வேண்டியதான். மந்திரிகளும் வரும்போதே பேசிக்கிட்டு வராங்க. வரார்கள். பெரியவனே, அப்பா பெரியவனே, இந்த வல்லரகம் இருக்க நமக்கு தாண்டா கேடு இருக்கு போ. இவனால நம்மளையும் பலிகடாவா வெட்டிடுவாங்க. ஆமா சுடல வயல பரன்ல ஏத்தன மாதிரியா ஏத்திடுவாங்க. அதனால ஆமா இவனை ஊருக்குள்ளேயே வைக்க கூடாதுடா. கூடாது போ. நம்ம எல்லாரும் ஒத்துமையா பேசி இவனை ஊரை விட்டு கிளப்பதுக்கு உண்டான வழியை பாத்துறணும். இவனே அப்படின்னு மந்திரி தலையாரி எல்லாம் ஓடாடி வந்து அந்த வல்லரக்கங்கோட்டையில அரண்மனை முன்னாலே ஆராய்ச்சி மணி பிடித்து மந்திரிகள் அடிப்பாரோ மணியோஜ சத்தங்கட்டு எங்க மன்னனான வல்லரக்க பஞ்சன மெத்தையிலே பதறி மொழிப்பானோ மணியோஜ சத்தங்கட்டே மன்னனான வல்லரக்க பால கொண்ட முகங்கழிவி பன்னீரால கொப்பளித்தான் மாவாள முகங்கழிவியே அரக்க மஞ்சனையால் கொப்பளித்தான்
வீட்டுக்கு ஓடோடி வாரான வாரானே விட்டதொரு வல்லரக்க அந்த மந்திரிமார் முகத்தை கண்டு கண்டு எங்க வல்லரக்கங்க பானா பானோ எட எட வல்லரக்கா லேரக்கா நீ போனதொரு விவரம் என்ன என்ன அப்பா விவரம் என்ன வந்ததொரு நிலைமை என்ன நிலைமை என்ன விவரம் என்ன வந்ததொரு நிலைமை என்ன அப்பா மந்திரிகளா மந்திரிகளோ 56 தேசத்துக்கு வரிப்பணம் பிரிக்க சொன்னப்பா. ஆமா வாவேற நல்ல சிரிச்ச முகமும் சிறியமா போனீங்களா போனீங்களப்பா. என்னப்பா வீசனங்கை வெறுங்கையுமா வந்திருக்கீங்க? வாட்டத்தோட வந்திருக்கீங்க என்னப்போ? வல்லரக்கா அரக்கம் என்ன உன் பேரை சொல்லி நான் 56 தேசத்துக்கு வரி பறிக்க போனதும் சரி போனதும் சரிதான். உயிர் தப்பி வந்ததே பெரிய ஆமா பெரிய இது. ஆமா உன் பேரு புகழ் வாங்கி கிடக்கு. அதானே வல்லரக்கம்னு பேரை சொன்னா அழுத புள்ள வாய் முடியும். அதானே அப்பேற்பட்ட அரக்க ஒரு நேரத்துல நீ பேர் வாங்கினவதான். ஆமா இப்போ உன் பேரை சொன்ன எவனும் மதிக்க மாட்டாங்க. மதிக்க மாட்டாக்காம் போ. ஏன் வந்தனு காக்கா? ஏன் வந்தனு காக்கா? காக்காமியா ஏன் வந்தனு காக்கா? எதுக்கு வந்தனு காக்கா? கேட்கார்கள். அதனால 56 தேசத்திலையும் உனக்கு வரி பணம் தரமாட்டோம்னு சொல்லிட்டாங்களோ? சொல்லிவிட்டாங்க போ அரக்கம். அரக்கா வரி பணம்னு கேட்டு வரக்கூடாதுட்டாங்க. சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்ல வேற என்ன சொன்னாங்க? உயிருக்கு உத்தரவாதம் 8 நாள் தானா? 8 நாள் கெடு போட்டிருக்காங்க போ. 8 நாளுக்குள்ள வல்லரக்கா நீ செஞ்ச தப்புக்கு தவறுக்கு நீ போட்ட சட்டத்துக்கு 56 தேசத்து ராஜாக்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டனா உன் உயிர் தப்பிக்கும். உடல்ல உன் உயிர் தப்பிக்கும். தப்பிக்கும் போ. இல்லன்னா ஒண்ணு அவங்க 56 தேசத்து ராஜாக்கள் எல்லாம் வந்து யுத்தத்தை திரட்ட போறாங்களா, யுத்த சாண்டு செய்ய போறாங்களா போ. அண்ணா இப்ப செஞ்சுட்டாங்க. படைகளை திரட்ட போறாங்க, படையெடுத்து சண்டை செய்ய போறாங்க. சைனியத்தை திரட்ட போறாங்க, அரக்கா சண்டை கோடி நாட்ட போறாங்க. 8 நாள் தான் கடன் ஓட்டாங்க அரக்கா. நம்ம தப்பிக்கிறதுக்கு வழிய பார்க்கணும். என்னதான் அவங்க 56 தேசத்து ராஜாக்கள் நம்மளை எதிர்த்து சண்டைக்கு வர போறானா? மஞ்சிரி என்ன திரட்டுடா நம்ம ஆனப்படைய. எங்க இருக்குது ஆனப்படை? திரட்டுடா குதிரைப்படைய. குதிரைப்படை எங்க இருக்கு? அப்ப எல்லாத்தையும் செலவழிச்சாச்சா? சரி ஆனப்படையும் குதிரைப்படையும் நம்ம நாட்டுக்கு மறுபடியும் திரும்பி வருமா? சரி ஆனப்படல குதிரைப்படல சண்டைக்கு நம்ம ரஜகதாஜி திராதக படையில என்னப்பா செய்யுது? அது கால் எழுத்து கையெழுத்து கிடக்கு போ. நம்ம காலாப்படை ஏவாள் படை எது இருக்கப்பா? அது கந்திரியாம இருக்கு. 50 பேருக்கும் கஞ்சி இல்லாம கண்ணு பஞ்சடைச்சு போயிருக்காங்க. ஒரு கோட்டை அரிசி அன்னப்பாலை ஊத்துனா ஆள் இருக்கு சாப்பிட. சண்டைக்கு வருதோ ஒன்னு நம்பி வரமாட்டான். யாரும் வரமாட்டாங்க. அதானே அப்பதான் கேக்கா வல்லரக்கா மன்னன் இல்லாத படை வெல்லுமாடா? வெல்லாது. நம்மகிட்ட இருக்கிற படைகளை கொண்டு நம்ம சண்டைக்கு போனோம்னா புதமுருகு காட்டி வீட்டுக்கு தான் வரணுமே தவிர நம்ம வெற்றி விட்டு வர முடியாது. அதனால வாழ்ந்தாலும் விழுந்தாலும் வீரத்தோட நம்ம இருக்கணும், மானத்தோட இருக்கணும். 56 தேசத்து ராஜா கிட்ட போய் நீ மன்னிப்பு கேட்க போறியா, என்ன செய்ய போறன்னு மந்திரி கேட்கான். கேப்பாவில்ல அப்ப நினைக்க அரக்க ஒரு ஏழையா இருந்தனால நான் வாழ்ந்துருவேன், கோழையா நான் வாழ மாட்டேன். இவங்க காலில் எனக்கு 8 குத்துக்கு இளையவன், அவன் காலில் நான் போய் விழவா? விழமாட்டேன். அரக்கா அவன் காலில் விழலன்னா அப்ப சண்டை வருவாங்களப்பா, என்னப்பா செய்ய போற அப்படின்னு மந்திரிகள் கேட்க அப்ப அரக்கனுக்கு கை காலெல்லாம் பதறுது. மந்திரி இன்னைக்கு நீ அரசனா இருந்துக்கோ, நீ என்ன யோசனை சொல்லுதியோ அதை நான் சொல்லுபடி கேட்கேன்.
நான் என்ன சொன்னாலும் நீர் காப்பியாரா? நான் கேட்டுக்கிட்டேன். நான் இன்னையில இருந்து நான் மன்னனா இருந்துக்கிட்டேன். ஆமா, என் மதியத்தான் நீர் காட்டியன்னா நீர் தப்பிக்கலாம். அதானே இடையில வந்த வாழ்வு இல்லைன்னா தப்பிக்க முடியாது. அதானே. ஏ மஞ்சிரி மதினி சொல்லு மந்திரி, நீ என்ன சொன்னாலும் நான் காக்கம்பா. நான் கேட்டுக்கிட்டேன் போ. அதான் பாத்தியாலா? அப்படி வா வலிக்கு. அரசனும் ஆண்டியாவும் ஆண்டி அரசன் ஆயிருவானா? ஆவாமலா நூல் இலையில தப்பிச்சிருவானா? அதேதான் ஐயா. ஆமா, எப்படி ஓகோன்னு வாழ்ந்தான் ஒரு நேரம் இந்த அரக்கன். அதானே. அவனுக்கு ஒரு படு வச்சு வந்துடுது இல்ல? வந்துருமில்ல. ஒரு 7 வட்டம் தானே ஓகோன்னு மேல போவோம் ஒரு 12 வருஷத்துக்கு. அதேதான் ஐயா. மறுபடியும் சட்டடிய கீழே தானே வருவான். ஆமா, அதேதான். அதனால இந்த அரக்கன் எப்படி ஆண்டா அரசனா இருந்தவன் கடைசி என்ன நிலைமைக்கு வந்துட்டான் பாத்தியாலா? அதானே. அப்ப மந்திரி சொல்லுதான், ஏ அரக்கா, இறக்கம் என்ன என்ன சொன்னாலும் காப்பமென்று தடதல் போட்டா நான் எதை சொன்னா நீ கேட்டுதான் ஆகணும். கண்டிப்பா கேட்கணும் போ. நான் கேட்கம்பா. ஏ மந்திரி, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க. என்ன சொல்ல போற அதை சொல்லு. அதுக்கு வழிய சொல்ல. ஏ அரக்கா, அரக்கா, நீ இது வரைக்கும் கோயிலுக்கு போயிருக்கியாப்பா? இல்லல்ல, போனது இல்லல்ல. சிவன் கோயில் எங்க இருக்குன்னு அது உனக்கு தெரியுமா? அது எனக்கு தெரியாதுல்ல. ஏ குலதெய்வம் கோயில் ஐயனார் சாசா கோயிலுக்கு அது போயிருக்கியாப்பா? அது எங்காம இருக்குன்னு எனக்கு தெரியாத. தெய்வத்தையும் நீ கும்பிட்டது கிடையாதா? கிடையாதுல்ல. நீ தெய்வத்தை கும்பிடாதனால தான்டா இவ்வளவு சீரழிவுக்கு வந்துட்ட. உனக்கு சுத்தி பிடிக்கிடும். ஏ அரக்கா, அரக்கம் என்ன? பகவான வணங்காதவ பகவான வணங்கணுமே, கடவுள வணங்காதவ கடவுளையும் வணங்கணுமே, ஈசனுட ராமன் சொல்லி இருந்து தவன் செய்யணுமே, பகவான வணங்கி கொண்டு. அரக்கா, தெய்வத்தை வணங்காம இருந்தல்லடா? இருந்தல்ல. நீ இந்த கஷ்டத்துக்கு ஆளாக்குனதே அந்த தெய்வம் தான்டா. தெய்வம் தான் போ. நீ கடவுளோட ராமன் சொல்லி தவன் செய்யணுமே, பகவானோட ராமன் சொல்லி செய்யணுமே, அரக்கா ராமன் சொல்லி செய்யணுமே. அரக்கமன்னா உடையவன் ராமன் சொல்லி ஊஜித்தவன் செய்யணுண்டோய் செய்யணும் போ. அவன் கேட்க அரக்கன், ஒரு நாளும் கோயிலுக்கு போகலையா? நான் போனது இல்லையே. நான் எப்படி தவம் இருக்கையா? அதுக்கு ஒரு ரோசனையை சொன்னா தானே தெரியும். தெய்வத்தை வணங்காம நான் இருந்தேனே, இருந்திருக்கானே. தெய்வத்தை வணங்கக்கூடிய வழிமுறை எனக்கு சொல்லி தருவியா? சொல்லி தந்தா நான் இருக்கேன் போ. அப்படி கேக்கியா? ஆமா. அடியவருக்கு அடியவர் ஆண்டவன் சிவபெருமான் பகவான் தான் போ. ஆண்டவனை பார்க்கணும்னா உன் பட்டு பீதாம்பரம் எல்லாம் அவருக்கு ஆவாது. பிடிக்காது. உன் தங்கத்தை அவர் விரும்ப மாட்டாரு போ. உன் பொன்பொருள் எல்லாம் சிவன் விரும்ப மாட்டாரு. ஆண்டவனை போய் பார்க்கணும்னா ஆண்டி கோலம் எடுக்கணும்டோய். ஆமா, ஆண்டி கோலம் எடுத்து போகணும். ஆமா, ஆண்டி கோலம் எடுத்துட்டாலும் போதாது. வேற என்ன செய்யணும்? மூவாசையை நீ வெறுக்கணும். என்னமெல்லாம் வெறுக்கணும்? மண்ணு, பெண்ணு, பொண்ணு. அதானே. ஆமா, மண்ணை வெறுத்துடணும். உன் சொத்து ஜோகத்துல நீ அயத்துரு. உன் பொண்டாட்டி இருக்காளே பவளக்கண்ணி, அவ மேல உனக்கு விருப்பம் இருக்கக்கூடாது, ஆசை இருக்கக்கூடாது. பொண்டாட்டி ஆசை அறவே இருக்கக்கூடாது. அதுக்கு அடுத்த ஆசை பொன்பொருள் பணம் மேலையும் உனக்கு ஆசை இருக்கக்கூடாது. மூவாசையை வெறுத்து ஐம்பொலனை அடக்கி அபாயம் என்று சொன்னால் சிவாய நமக்கு என்று சொன்னால் ஆண்டவன் அபாயம் கொடுப்பார். அதனால ஆண்டவனை போய் நீ தரிசனம் செய்யணும்னா ஏடா வல்லரக்கா நீ தலைய விட்ட போடணுமே, செம்பு வாடி பூரணுமே, சிவனாருட ராமன் சொல்லி திருநீர் பூஜனுமே. நெத்தியில தின்னாரே பூஜை மட்டும் இல்ல, நீ அங்கத்துல திருநீரால பூசு அரக்கா. திருநீர் பூஜி சிவனை நினைச்சு பாருடா அரக்கா. பாரு அந்த பகவானோட ராமன் சொல்லி பாதத்தவன் செய்வதற்கு பஞ்சாட்சரம் பூஜனுமே. ராம
ராமன் சொல்லி உத்திராட்சம் மாலை போட்டு கடவுளோட ராமன் சொல்லி கடவுளோட ராமன் சொல்லி அரக்க காவி வேட்டி கெட்டணுமே காவி வேட்டிய கட்டணுமே ஏடா ஏடா வல்லரக்கா தவ பொருளை சேகரித்து நீ தவம் இருக்க போகணுமே அரக்கா அரசனா இருக்கவன் நீ ஆண்டி கோல எடுக்கணும் நீ பட்டத்து ராஜாவா இருக்கவும் பண்டாரம் சொருவம் கொன்றப்பா அது மட்டுமா என்ன செய்யணும் சிவனை போய் பார்ப்பதற்கு நீ அரண்மனைக்குள்ள இருந்து சிவனே சிவனே கூப்பிட்டாலும் அரண்மனைக்கு சிவருமா வரமாட்டாரு ஆண்டவனை போய் பார்க்கணும்னா நம்ம தான் அவரை தேடி போகணும் அதனால நீ ஆண்டவனை பார்க்கணும்னா நம்ம நாட்டுக்குள்ள அவர் வரமாட்டாரு மாட்டாருப்பா நீ எங்க போகணும் தெரியுமா அப்பா ஊரு விட்டு உலகம் விட்டு உத்தவனம் போகணும் நாடு விட்டு நகர விட்டு நந்தவனத்துக்கு போகணுமே நந்தவனத்துக்கு போகணுமே நகர விட்டு போகணுமே நந்தவனத்துக்கு எட வல்லரக்கா அத்துவான காட்டுக்குள்ள அறந்த வச்சு செய்யணும் மந்திரி சொன்ன போது ஆட்டு மென்னு சம்மதித்து அதுல வெண்ண வல்லரக்க தவம் இருக்க வேணும் என்ன வல்லரக்க ராஜமன்ன அவன் தவம் இருக்க கிளம்புதான வேணுமெண்டே அரக்கன் தவம் இருக்க கிளம்புவானால் அரக்கன் பகவானோட ராமன் சொல்லி தலைய முட்டை போடுவான அதில் செம்புவாளி சிவனருடைய ராமன் சொல்லி திருநீர பகவானோட ராமன் சொல்லி பஞ்சாச்சரம் ராமன் சொல்லி பஞ்சாச்சரம் போசு ஐயா காவி வேட்டி யோக வேட்டி முத்திராஜ மாலை போட்டு ஆண்டி கோலம் எடுப்பானா பட்டத்து ராசாவும் பண்டாரம்பல் சொருபம் கொண்டு தவம் இருக்க வேணும்னு தவப்பொருளை சேகரித்தான் இட்ட பொருள் 21 தொட்ட பொருள் 91 தவப்பொருளை சேகரித்தே இருக்க கிளம்பும் போதே அதிர மன்ன அரக்கனுக்கு ஆகாத சமணந்தானே அந்த அரக்கனுக்கு வருகுதையா அரக்கா வருகுதையா கேடு வரும் மதிகள் வரும் பின்னாரே அரக்கனே ஆன வரும் பின்னால பனி ஓசை வரும் முன்னாலே யாத போல அரக்கனுக்கு ஆகாத காலந்தானே ஆகாத காலந்தானே அரக்கனுக்கு அமலுக்கேடு வருகுதையா அமலுக்கேடு வருகுதையா அரக்கா அஜுர அரக்கன் தவம் இருக்க கிளம்புதான் அவனுக்கு சனியம் பிடிக்கும்
ஏ சனியம்னா யாரு? 3 எழுத்துக்காரன் 2 எழுத்துக்காரன். அதானே. ஏன்னா அரைய முக்காலும் அரையங்காலம் எத்தனை? அப்படி சொல்லுனே. 6.25 அரையங்காலம் 10.25. கட்டிக்காரன் 6.25 அரையங்காலம் 7.5. அஜுர அரக்கனுக்கு சனியை எப்படிப்பட்ட சனியமெல்லாம் பிடிக்காம தெரியுமா? தவம் இருக்க போவேல அவனை 7 நாட்டன் சனியந்தானே ஜனியந்தானே அவனை இருந்தடத்த கலப்புதானே கலப்புதானே ஏ செம்மச்சனியந்தானே ஜனியந்தானே அவனை சீரழிச்சு பார்க்க போறான் அந்த அஜுரமண்ண அரக்கனுக்கு அந்த அஷ்டமத்த சனியந்தானே ஜனியந்தானே ஏ சனியந்தானே அவனுக்கு இட கொடுக்க போறான் அரகனை சனியம் பிடிச்சிட்டானே எனக்கு சங்கடத்தை கொடுத்துட்டானே அஜுரமண்ண வல்லரக்க இருக்க வருவோது செம்ம வேணப்படதியில சேர்கோத்து அழைத்திடுமா கரும வேணப்படதியில கரும வேணப்படதியில கைகோர்த்து அழைச்சிருமா அவனை கைகோத்தே அஜுரமண்ண வல்லரக்க வாச விட்டு வாரபோதே வாசப்படி நாச்சியாளோ வந்து வழி மறிச்சிட்டாளே தவம் இருக்க வாரபோதே அஜுரமண்ண அரக்கனுக்கு தலவாச நிலதானே தலையில தட்டிருமா ஒன்னும் பாராமே தவம் இருக்க வரபோதே அஜுரமண்ண அரக்கனுக்கு அதுக்கடுத்த ஜமனந்தானே அரண்மனை முன்னாலே ஒரு ஆந்திருந்த அலறிடுமா அவனுக்கு ஆளுக சத்த கேட்டுடுமா அங்க கூவருந்து கூவிடும் நரி உளையிட அசுரமண்ண அரக்கனுக்கு அதை கடத்து வர ஒரு கையால வளர்த்த பூனை ஒரு கரும்பூனை குறுக்காட்சி அந்த கரும்பூனை ஆனதுதான் வளமிருந்து இடமிருந்து வளம்பாய பூனையதான் கண்டு பூனையெல்லாம் கண்டுட்டு போறான பாவி. ஏ பூனை சமணம் நம்ம பொல்லாத சமணம் அதுவும் கையால வளர்த்த கரும்புனை சமணம் சமணம் அல்லவா? பூனையை முன்னால விட்டு போறானே போறான் இந்த அரக்கன் போனவன் திரும்புவானா மாட்டாமல்ல இவனுக்கு புகை கண்டாலா தீருமே அஜுரமண்ண மல்லரக்க ஆமோ அதுக்கு எடுத்து வர போது ஆமா அம்மையா அஜுரமண்ண அரக்கனுக்கு அதுக்கு அடுத்த சமணந்தானே வல்லரக்க முன்னாலே வாழாத பெண் ஒருத்தி மூளாத நெருப்பெடுத்து அரக்க முன்ன வாரால யாரு வாரா வாழாத பெண் குமரி அது வாழாத அது என்னத்தை எடுத்துட்டு வாரா? மூளாத நெருப்பு எடுத்துக்கிட்டு வாரானே
ஆளாத பெண்குமரி மூளா நெருப்பெடுத்து வாராள வாராள் ஐயா. அது நெருப்பெல்லாம் இந்த அரக்கம் முன்னால விட்டு போறான். போறானே. தீய கண்டு போறானே, திரும்பி வருவானா? வரமாட்டான். திரும்பி வரமாட்டானே சண்டால பாவி. அதானே தீய முன்னால விட்டு போறானே, கொஞ்சம் வீட்டுக்காவது திரும்பி வரக்கூடாதா? வந்து இருந்து போகலாமல. அவனுக்கு தான் கால நேரம் நெருங்குது, கிட்ட நெருங்குதே. அவனுக்கு விதிநாதம் கூட்டு போவேல, அவனை இணைய முடியும், ஒன்னும் செய்ய முடியாது. ஆமா, அவன் விதி இருந்து விளையாடுது. அதனால அசுர அரக்க அப்பேற்பட்ட சமணத்தை விட்டு அதுக்கு அடுத்த தெரு வாராமியா. அந்த அசுர மண்ண அரக்கனுக்கு அதுக்கு அடுத்த சமணத்தில வல்லரக்க முன்னாலே நரச்ச தாக்கிலவி அவன் நச்சு இன்னு தும்முதாள நச்சு இன்னு தும்முதாள அரடே கிளவியுட சமணந்தானே பொல்லாத சமணம் என்று அரக்கம் புத்தியில என்னலை கிளவி சமணம் பொல்லாத சமணம்னு நினைச்சானா? நினைக்கலையா அரக்க? கிளவிய முன்னால விட்டு போறான் வல்லரக்க. ஐயோ, இவனுக்கு கிளம்ப போட்டாதான் கட்டாயம் தீருமே பேர்பட்ட வல்லரக்க. அதுக்கு அடுத்து வார போதே ஒரு சார பாம்பு குறுக்காட்சி அங்க சர்ப்ப வந்து படம் எடுக்கு ஒரு நாகப்பாம்பு குறுக்காட்சி அதுல நல்ல பாம்பு படம் எடுக்கு சமணங்களை பாராமல் அவன் தவம் இருக்க வேணும், அவன் தவ பொருளை சேகரித்து ஊரை விட்டு உலகம் விட்டு உத்தவனம் கிளம்பி வாரான். நாடு விட்டு நகர விட்டு நகர விட்டு நந்தவனம் கிளம்பி வாரான். நகரம் விட்டு நந்தவனம் கிளம்பி வாரான். எண்ணம் பாஜி படந்த மலை பங்குனி திருவோடும் மலை பூஜியத்தாரு மலை உத்திராஜோ மலை நான்கு மலை பொங்கு மலை நல்ல ஜீவ வாழும் மலை இப்பேற்பட்ட வளமும் விட்டு ஆராணை வல்லரக்க சாஞ்சவனஞ்சறிஞ்சவனோ அந்த சங்கரனர் வாழுவனோ நான்கு மலை கோங்கு மலை நல்ல ஜீவன் வாழும் மலை உன்ன மலை மூதாக்கள் ஆண்ட மலை உருண்ட மலை திரண்ட மலை உருண்ட மலை திரண்ட மலை உயர்ந்தது ஒரு யமய மலை உருண்ட மலை திரண்ட மலை உலகத்திலே உயர்ந்த மலை யமயமலை. அந்த யமயமலைக்கு வாராரு. சிங்கமலில் ஆந்து வேணும், சிறுகுருவி உறங்க வேணும், வண்டு தம்பி இறங்கி வேணும். இப்பேற்பட்ட வனவிலங்குகளை வாழக்கூடிய வனத்தை விட்டு யமயமலைக்கு வாரான் வல்லரக்க ராஜன். தவம் இருக்க அந்த யமயமலை அரிவாரத்துல ஒரு யமுனா நதி ஓட கண்டான். யமுனா நதி பக்கத்துல ஒரு படர்ந்த ஆலமரத்தையும் கண்டான். ஆலமரத்துக்கு அருகாமையில ஒரு ஆளுங்கால சொன ஊத்தையும் கண்டான். ஆஹா, ஏழு மேல காவுக்குள்ள எப்படி எல்லாமோ இடம் தேடி பார்த்தோமே, இந்த இடம் மாதிரி நமக்கு வேற இடம் வாய்க்கலையா? நம்ம கிடைச்சாலும் கிடைச்சிருக்கு, திரவியமால நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த இடத்தை விட்டு நம்ம போகக்கூடாது.
இங்கதான் இறைவனை தேடி தவம் இருக்கணும்னு அசுரமன்னனாகிய வல்லரக்கன் கொண்டு வந்த தவப்பொருள குளமாக இறக்கி வைத்து வச்சு அசுரமன்ன வல்லரக்க அவன் மனதில எண்ணுதானே நம்ம இதனால இதுவரைக்கும் ஈஸ்வரனை நினைச்சதில்ல நம்ம இதனால இதுவரைக்கும் நம்ம சிவனை நினைச்சதே இல்ல கிடையாதுல்ல. இன்னைக்கு தான் முதல்ல சிவனை நினைச்சு தவம் இருக்க போறோம். அதனால அங்கத்தை சுத்தம் பண்ணணும் ஐயா. உடல் சுத்தம் வேணும், உள்ள சுத்தம் இருந்தா தான் ஒரு தெய்வத்தை போய் பார்க்க முடியும். பார்க்க முடியுமையோ. ஆமா, இவன் மனசார நல்லதே செஞ்சது கிடையாது. அந்த அரக்கன். அதனால இவன் அங்கத்தையும் சுத்தம் பண்ணணும், அவன் மனசையும் சுத்தம் பண்ணணும்னு ஆமா அந்த யமுனா நதி கரைக்கு ஓடி வாரான் வல்லரக்கன். ஐயோ எண்ணம் மாற அளவு தண்ணிக்குள்ள அசுர மண்ணை இறங்குவானா, முங்குவானா முழுகுவான். முங்குனா முழுகுனா முதுகு நினைதுக்குள்ள கரைக்கு வந்துட்டான். அவசரத்துல வந்துட்டானே. ஏன் முதுகு நிலையில தெரியுமா? அவனை பிடிச்ச சனிய முதுகுல தான் இருக்கான். முதுகுலான இருப்பான். அசுர மண்ணு வல்லரக்க மாடி மாத்துடு திருநீரு காப்பணிந்தான். காப்பணிந்த கையாலே தவச்சாலைக்கு வருவானோ, தரைய மெல்ல சுத்தம் செய்தான். அவன் சார்ந்து கொண்டு தரை மொழிகி சந்தனத்தாலும் போட்டான். பாலால தரமொழிவியா தரை மொழிகி அழகம் பண்ணிரால கோலம் போட்டான். கோலம் போட்டான். அம தரை மாளிகை கோலம் போட்டான். அவன் மாவாள தர மொழிகை மன்னனான வல்லர அவன் மஞ்சளையால் கோலம் போட்டான். அவன் கோலமீட்ட வாசலில வாசலில அரக்கன் குருத்துவால இளவீரித்தான் இளவீரித்தான். குருத்து வாழை இலைக்கு மேல ஒரு கணவதிய பிடிச்சு வச்சான். கணவதிக்கு மேல எல்லோ அருகம்பிள்ள ஊனி வச்சான். குருத்து வாழை இலைக்கு மேல பிடிச்சு வச்சான் பிள்ளையார. ஆமா, அதான் பிள்ளையாரு. ஆமா, அதனால தலைவாழை இலைக்கு மேல பிடிச்ச பிள்ளையார நினைக்கான். ஏ விநாயக பெருமான, ஏ கணபதி பெருமான, மொத சிவபெருமான நினைச்சு தவம் இருக்க போறேன். என் தவத்துல எந்த தடங்களும் வந்துடக்கூடாது. ஆமாங்க, ஈசனை நினைச்சு தவற போறேன். எனக்கு எந்த இடையூறும் எனக்கு வரக்கூடாது, வந்துடக்கூடாது. அதனால வினையை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானே நீதான் எனக்கு அருள் புரியணும். ஏமனா எந்த தொழிலை தொடங்கினாலும் பிள்ளையார கும்பிட்டு தான். ஆமா, அவர் எல்லா இடத்திலும் இருப்பாரு. இந்த பிள்ளையாரு நல்ல வீட்லயும் இருப்பாரு, கெட்ட வீட்லயும், முக்குச்சந்திலையும் மூளைச்சந்திலையும் அவர் இல்லாத இடமே கிடையாது. அப்பேற்பட்ட அசுர வல்லரக்க பிள்ளையார பிடிச்சு வச்சுட்டு தவம் இருக்க வேணும் என்று என்ன பூஜைகள் எல்லாம் செய்து வாரான் தெரியுமா?
அஜுரம் மண்ண வல்லரக்க தலவாழ இலைக்கு மேலே நிறமரக்கா நெல்லெடுத்து பூமியில வைப்பானா நிறமரக்கா நெல்லுந்தானே பூமியில கவருதையோ பாய்ப்பே முத நிறமரக்கா நெல்ல வச்சாமில்ல வச்சான் வச்ச நிறமரக்கா நெல்லு பூமியில கவுந்துடுது கவுந்து போச்ச நிறமரக்கா கவுந்த உடனே நினைக்க அரக்க என்ன நினைக்கிறான் வேற ஒரு குத்தம் இல்ல சம்மதளம் சரி இல்லாம எனக்கு ஜாஞ்சி வச்சு நிறமரக்கா ஆமா சரி இல்லாம ஒன்னும் பாராமல் ஒரு கொட்டை தேங்காய் கையில் எடுத்து தேங்காய உடைக்கான உடைத்தது ஒரு தேங்காயும் அது அரக்கனுக்கு முன்னால தேங்காய் கண்ணோட சிதறுதையா நல்லா அருவாப்படி புது அருவா வச்சு உடைக்காமையா உடைச்ச தேங்காய் கண்ணோட செதறுது அரக்க மனசுல நினைக்க வேண்டாமா நமக்கு எல்லாமே சமணக்கடை ஆகாத சமணமெல்லாம் நடக்குன்னு நினைக்க வேண்டாமா அவன் தான் புத்தி கேட்ட அரக்கம் இல்ல உடைச்ச தேங்காய் கண்ணோட செதனோன்னு பாவி மனசுல நினைக்கான் நம்ம உடைச்ச தேங்காய் கண்ணோட செதறி இருக்கு இது வேற குத்தம் இல்ல கிடையாது தேரோடி தேங்காய் இருக்க போய் தான் செதறி கண்ணோட செதறி இருக்க அப்பேர் வெட்ட வல்லரக்க அதையும் ஒன்னும் பாராமல் ஏன் நிறநாளி என்ன ஊத்தி அரக்கன் திருவிளக்க பொருத்துவானா அந்த திருவிளக்கு பொருத்தும் போது தீவதிவாம் பார்க்கும் முன்ன என்ன பார்க்கும் முன்ன அந்த திருவிளக்கு அணைஞ்சு போச்ச பார்க்கும் முன்ன அப்ப எண்ணுகிற வல்லரக்க வேற ஒரு குத்தம் இல்ல அலமோதி காய்ச்சடிச்சு அலைஞ்சு வச்சு திருவிளக்கு வந்தது நம்ம குத்தம் கிடையாதுங்க கிடையாது யாரு குத்தம் காத்தவராய வாயு போகும் வாயு தேவனுடைய குத்தம் குத்தம் ஐயா காத்தவராயம்னா வேற சாமின்னு இருக்கு அதனால இது வாயு பகவானுடைய குத்தம் அதனால இதையும் பாராத அரக்க திருவிளக்க அணைஞ்சதையும் மனசுல பாராம ஒரு சிவமான பொங்கல் விட்டு சிவனுக்கு இறைக்கிறனும் யாஜுரமல்ல வல்லரக்க கள்ளத்தான் கூட்டுவானா புதுப்பான தூக்கி வச்சு பச்சரிசி பால் களைஞ்சு அவன் பானையில ஊத்துவானா பொங்கி வந்த பொங்கப்பானை அதடே பொங்கப்பா அது 4 பக்கம் அபருதையா அவடி பொங்கப்பா நம்ம வந்த போதே என்னகிற வல்லரக்க வேற ஒரு குத்தம் இல்ல இது வியாபாரி பானதானோ நம்ம வேளாரையா குத்தந்தானோ நம்ம வேளாரையா குத்தந்தானோ
நல்ல புது பானை தீ கொடுத்தாரு. தான் வேளாறு சுள்ளையில இருந்து எடுத்து ஆமா கொடுத்த பானை நல்ல பானை, நயம் பானை. நயம் பானை, அது மண் பானை. அந்த பானையில பச்சரிசி பால் களைஞ்சி பானையில ஊற்றி பொங்கல் விடதான் வல்லறக்க. அவன் பொங்கல் விட்ட பொங்க பானை பொங்கி வந்ததில்ல. பொங்க பானை 4 பக்கம் மவந்துடுது. பொங்க பானை மவந்த உடனே அரக்க நினைக்கான், இது வேற ஒரு குத்தம் இல்லை, வியாபாரி பானை, நம்ம வேளாறு குத்தம். பாவம்பழியும் வேளாறு மேல கூழாளர்கள். ஆமா, இந்த சீரான வேலையை சிறப்பான பொழுதுல பாடமலைமையை பரிசீலிக்க வேண்டுமென்று அள்ளிப்பணம் கொடுத்து அன்பு பாராட்டிய அன்பு உள்ளங்கள் கோயில்பட்டி சாலப்புதூர் கோயில்பட்டி சாலப்புதூரிலே வாசகம் செய்யக்கூடிய அன்பு சீமா மணிராஜ். கோயில்பட்டி சாலப்புதூரிலே வாசகம் செய்யும் அன்பு சீமான் மணிராஜ். மணிராஜனுடைய மனைவி பேரு சந்திரா. அன்னார்களும் அன்னார்களுக்கு அடுத்து வினிதா அவர்களும் பூ வியாபாரம், புஷ்ப வியாபாரம், நல்ல வியாபாரம். பாடாமல்லி, வளர் மல்லிகை, சூடா மல்லிகை, சுடர் மல்லிகை, பிச்சி, ராஜா, ஆமா, மறிக்குழந்து, செம்பகப்பூவு இத்தாதி மலர்கள் எல்லாம் கொண்டு வந்து புஷ்பங்கள் செய்து மாலை கட்டக்கூடிய புஷ்ப வியாபாரம் செய்யக்கூடிய அன்பு சீமான் மணிராஜும் அள்ளிப்பணம் 50 லட்சத்தை கொடுத்து நமக்கு அன்பு பாராட்டியுள்ளார்கள். பாடமிழமைக்கு பரிசீலித்த அன்னார்குல வலைச்சனங்களும் உற்றார் பெற்றார் உறவினர்களும் வளரணுமே வளரணுமே எங்க வல்லழி வருளால எங்க செய்யும் தொழில் விருத்தியாகி சிறப்பு பெற்று வாழணுமே விருத்தியாகி சிறப்பு பெற்று வாழணுமே. குளங்கள் அல்லோ ஆளிலை போல் தந்தளைத்தேருக்கு போல வேர்கள் ஊனி மூங்கில் போல எண்ணெய் சுத்தோ முச்சியாம வாழும் ஐயா பட்டி பெருகும் ஐயா பட்டி பெருகும் ஐயோ பாலாக பொங்கும் ஐயா எங்க பெருகும் ஐயா பாலாப வண்ணம் வல்லறக்க இப்பேற்பட்ட சமணங்களை அவன் யாரிடத்தும் பார்க்காம கும்போ எட்டு வைத்தான் அதுக்கு தேங்காய் 10 வச்சான் அதுக்கு தேங்காய் 10 வச்சான் 8 வச்சான் அதுக்கு தேங்காய் 10 வச்சான் அந்த அட்ட கும்பம் மேலே எல்லோ ஒரு செப்பு கூடம் எடுத்து வைத்தான் அந்த செப்பு கூடம் மேலே எல்லோ யமுனா நதி தீர்த்த வைத்தான் யமுனா நதி தீர்த்த மேல மாங்குளைய ஒடிச்சு வச்சான் மாங்குளைக்கு மேலே எல்லோ மணி உருண்டை தேங்காய் வச்சான் மணி உருண்டை தேங்காய் மேல கொட்ட பாக்கு வச்சான் இனிய கொட்ட பாக்கு மேல இக்கடுக எடுத்து வைத்தான் இக்கடுகு மேல எல்லோ உன்னிமுத்து பருப்பு வச்சான் உன்னிமுத்து பருப்பு மேல கொத்தமல்லி எதல வச்சான் அந்த கொத்தமல்லி எதல மேல கோழி முட்டை ஒண்ணு வச்சான் கோழி முட்டை மேல எல்லோ குறுங்கடுக எடுத்து வைத்து அந்த குறுங்கடுகு மேல எல்லோ காந்த பூஜை
ஊஜையில ஒரு காலம் உச்சந்தல மறுகாலம் தாவாடும் தளவாடுமா தாவாடும் தளவாடுமா அரக்கன் கடியத்தவன் செய்து வாரா தளமாடுமா அரக்கன் கடியத்தவன் அஜுர அரக்கன் ஊசியில ஒரு காலு உச்சந்தால மறுகாலு மறுகாலமாக நம்ம ஊசியில நின்று அப்படி தவம் இருக்க முடியுமா? இவரு பகவானுடைய நாமத்தை சொல்லி இறைவனை நினைத்து கொண்டு ஊசியில ஒரு காலு உச்சந்தால மறுகாலமா நின்று இறைவனை தேடி தவம் இருக்கான் வல்லரக்க. நம்ம இருக்கிறது விரதம், அரக்கன் இருக்கிறது தவம். எப்படி தவம் இருக்காரு தெரியுமா? நம்மள மாதிரியே 3 வேளை சாப்பிட்டுட்டு சாமி ஆடுதாரு அதானே. ஆனா அரக்கன் இருக்கக்கூடிய தவம் எப்படி தெரியுமா? உண்ணாமல் உறங்காமல் உறங்காமல் உடைய வெம்புகள மறக்காமல் அண்ணோ தண்ணியது அறந்தாமல் அறந்தாமல் ஆண்டவன் புகழை மறக்காமல் மறக்காமலே ஆனந்தாமே மறக்காமல் சிவனே என்று அரக்கஞ்சிவதவ சுமங்க செய்தோ வாரா செய்தோ வாரா சிவனே என்று அரக்கம் ஒரு வருடம் உடையவன் பகவான் இல்லை 2 வருஷம் இஜம் பகவானும் இல்லை 3 வருடம் தவம் இருந்தா எங்க முக்கண்ணன் பகவா வரவே இல்லையே வரவே இல்லையே ஆமா தவமே இருந்தா வரவோ இல்லையே 4 வருடம் தவம் இருந்தா நாதஞ்சீவன் வரவே இல்லை அஜுரமல்ல வல்லரக்க 5 வருடம் தவம் இருந்தா அதிஜீவன் வரவே இல்லை 6 வருடம் தவம் இருந்தோம் அருணாசலம் வரவே இல்லை 7 வருடம் தவம் இருந்தோம் எங்கள் ஜீவன் வரவே இல்லை 8 வருடம் தவம் இருந்தோம் ஏற்ற ஜீவன் வரவே இல்லை 9 வருட காலம் தவம் இருந்தோம் அதி உடைய வேணும் வரவே இல்லை அவன் 10 வருடம் தவமே இருந்தா எங்க பகவான் பிரம்ம ஜீவன் வரவோ இல்லை வரவோ இல்லையே தவமே இருந்தா
வருடம் இல்ல 2 வருடம் இல்ல 12 வருஷம் அண்ணன் தண்ணி இல்லாம தவம் இருக்காரு. ஒரு ஆளாவட்டம் ஐயா. குடிக்க தண்ணி கிடையாது, அதானே. சாப்பிட அன்னம் கிடையாது. 12 கிடையாது. வருஷமா தவம் இருக்க அரக்கனுக்கு சாப்பாடு என்ன தெரியுமா? என்னது? காத்துதான் அவனுக்கு ஆகாரம். ஆமா. பெய்யக்கூடிய மழையும் பனியும் தான் குடிக்க தண்ணி. தண்ணீர். இப்படிலாம் இருக்க அந்த தவத்துல 12 வருஷம். அதுலோ தவம். கோவில்பட்டி மாநகரம் நகரம் சாலை புதரிலை வாசகம் செய்யக்கூடிய அம்மா தாய் குலத்தின் தங்கம் ஆதர குலத்து மாணிக்கம் மாணிக்கம் அன்பு சீமாட்டி சந்திரா. சந்திரா சந்திரா அவர்களுடைய தங்க கரத்தினால கரத்தினாலை லட்சாதி லட்சம் நோட்டு நோட்டு அள்ளிப்பணம் 50 லட்சத்தை கொண்டு வந்து அலங்கார பந்தல் சிங்கார மேடையில நமக்கு பாடமழமைக்கு பரிசளித்துள்ளார். ஆமா. அன்பு சீமாட்டி சந்திரா. சந்திராள் அவர்களுடைய குலவழிச்சனங்களும் உற்றார் பெற்றார் உறவினர்களும் மாமன் மருமகன் மைத்தன சிதனத்தோடு அமையா வாழ வேணும் ஜாமே வளர வேணும் வளர வேணும் வளர வேணும் வளர வேணும் வல்ல சிவனாருட வளர வேணும். சாமி 1 10 100 கோடி உயர வேணும் கையில போல மாங்கலியோ தலைக்கும் ஐயா மகராஜன வாழும் ஐயா. நீங்க செய்யும் தொழிலெல்லாம் விருத்தியாகி விருத்தியாகிய எனக்கு விருத்தியாகி விருத்தியாகிய எனக்கும் செலவு வேண்டு வாழும் ஐயா. ஆமா விருத்தியாகி அப்பேற்பட்ட வல்லரக்கம் 12 வருஷமாக அடடே ஆண்டவனார் புகழை சொல்லி அறந்தவசி செய்யுவான் சிவனுடைய ராமன் சொல்லி சிவனுடைய ராமன் சொல்லி சிவதவசி இது வாரான். அவன் சிவதவசி அடடே 12 வருட காலம் பகவானோட ராமன் சொல்லி அல்ல ரக்க ராசமன்னே அவன் பாரத்தவன் செய்யுவான். அவன் பாரத்தவன் செய்து வாரான். அந்த அரக்கன் செய்யும் தவம் அதுதான் ஆகாயம் பூமிக்கும் அந்த அரக்கன் தவம் வளருதையா மண்ணுக்கும் விண்ணுக்கும்மா அரடே விண்ணுக்கும் அந்த மாயதவ வளருதையா வளருதையோ மண்ணுக்கும் அந்த அரக்கனோட தவம் அதுதான் கைலாச வருகுதையா வல்லரக்கன் செஞ்சதவம் 12 வருஷம் பத்தியலா அரக்கன் தவம் ஆகாயம் பூமிக்குமாக அசுர வளர்ச்சி அடையுது. மண்ணுக்கும் விண்ணுக்குமாக மாய தவம் வளர கைலாசத்துக்கு வர்றதுக்கு காய்ச்சானுதான் பாக்கி இருக்கியோ. ஆண்டவனை வந்து பார்க்கறதுக்கு அரக்கன் தவத்துல அரைச்சானுதான் பாக்கி இருக்கிறது. அப்படி மண்ணுக்கும் விண்ணுக்கும் முவடு தட்ட வளர்ந்திருக்கு. யார் தவம்? அரக்கன் தவம். அரக்கனுடைய தவத்தினால இந்த கைலாச மலைக்கு வரவும் அந்த ஆடாத கைலாசம் ஆடியா செந்திடுமா அந்த வல்லரக்கன் தவத்தால நகலாத கைலாசம் ஐயா கைலாசோ அது நகலும்படி ஆடிடுமா நகலும்படி ஆடிடுமா அந்த கைலாசம் ஆடும்போது கண்ணந்தங்க பார்வதியா கணவனிடங்க பாலா ஆண்டவா பகவானே என்னமில்ல திருநாளா இன்னைக்கு
இன்னைக்கு இருப்பதென்ன ஆடாத கைலாசோ இன்னைக்கு ஆடுகிற விவரையன் நகலாத கைலாசோ நகலாத கைலாசோ இன்னைக்கு நகலுகிற விவரம் என்ன இன்னைக்கு நகலுகிற ஆதி கைலாசமே அரக்கனுடைய தவத்தால கிட்டுக்கிட்டுன்னு ஆடி அசைதியோ நகலாத கைலாசமலையே வல்லரக்கன் தவம் போய் நகட்டி பாக்கு பாக்குறது கைலாசமலை ஆடவும் பக்கத்துல இருந்தாலே உமையவள் பார்வதி என்ன பார்வதி அம்மையுமே பராஜயத்தி பார்வதி பார்த்துக்கிட்டா ஆண்டவங்கிட்ட கேட்கா இறைவா சிவபெருமான ஆடாத கைலாசம் இன்னைக்கு ஆடி அசையுத நகலாத கைலாச மலை இன்னைக்கு நகலும்படி ஆடுத இந்த கைலாச மலை இப்படி ஆடியோ அசைஞ்சோ நான் பார்த்தது கிடையாது இன்னைக்கு புதுமையா இருக்க இந்த பூலோகத்துல வேற எதுவும் சங்கதி எதுவும் நடக்கா இல்ல பொல்லாத காலமா நம்ம கைலாசத்துக்கு வந்துடுது இந்த கைலாச மலை ஆடி அசையக்கூடிய விவரத்தை ஆண்டவன் சொல்லுங்க நகலாத கைலாச மலை இன்னைக்கு நகலக்கூடிய விவரத்தை நான் அறியும்படி நீங்க இறைவன் கட்டாயம் சொல்லணும் என்று ஆதி பராஜயத்தை கேட்ட உடனே ஆண்டவன் சொல்றாரு ஏ பார்வதி எல்லா உத்த விஜயத்தையும் உன்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது சில தெய்வ ரகசியம் உங்கள்கிட்ட சொல்ல முடியாத ரகசியமும் இருக்கும் ஆனா இந்த கைலாசமலை ஆடி அசையக்கூடிய விவரத்தை கேட்கியா பாதாள உலகத்தை ஆண்டான் ஒரு காலத்திலே ரிஷிமுகவர்ணன் அந்த ரிஷிமுகவர்ணனுக்கும் இரத்தக்கண்ணி பெண்ணாளுக்கும் வல்லமை சொருபத்தால் நம்ம போய் கொடுத்த பிள்ளை அவன்தான் வல்லரக்கன் அந்த வல்லரக்கன் பாதாள உலகத்திலே 56 தேசத்து ராஜாக்கள் எதிர்ப்பினால இறைவனை தேடணும்னு என்னை நோக்கி 26 வருடமா தவம் இருக்கான் 12 வருஷம் இந்த பகவானை தேடி தவம் இருக்கான் அரக்கன் தவத்தாலதான் இந்த கைலாசம் மேல ஆடி அசையுது நகலாத கைலாசம் ஆடுவதற்கு காரணமே அந்த வல்லரக்கனுடைய வலிய தவந்தான் அப்படின்னு ஆண்டவன் சொன்ன உடனே பராஜயத்தி கேக்கா ஆண்டவா இந்த வல்லரக்கம் 12 வருஷம் தவம் இருந்தாம்னு சொல்லுதியல அந்த அரக்கனுக்கு நீங்க போய் வரத்தை கொடுத்தா என்ன குறைஞ்சா ஓவிய அவன் பொண்ணை கேட்டு தவம் இருக்கானா இல்ல பொருளை கேட்டு தவம் இருக்கானா இல்ல பொண்டாட்டி 2 கேட்டு மண்ணை கேட்டு தவம் இருக்கானா இல்ல மணவாட்டிய கேட்டு தவம் இருக்கானா அரக்கம் எதுக்கு தவறம் இருக்கான்னு நமக்கு தெரியணுமே அதனால இறைவா 12 வருஷம் தவம் இருந்த அரக்கனுக்கு ஏ சுவாமி பகவானே தவம் இருந்த அரக்கனுக்கு தகுந்த வரம் கொடுக்கணும் வல்லரக்க ராஜனுக்கு வரமதுதான் கொடுக்கணும் ஆண்டவனே பகவானே இறைவா பகவானா கும்பிட்ட கை கூலக்கையா போயிடக்கூடாது கூடாது ஐயா நம்மள நம்பி வழி நடந்திருக்கான் அப்பேற்பட்ட அரக்கனுக்கு ஐயோ நீங்க வரமதுதான் கொடுக்கணும் சத்தி அவ சொல்லுவாளோ அசுரமண்ண அரக்கனுக்கு அழகு வரம் கொடுத்துடுங்கோ வரம் அது கொடுக்கலன்னா உங்களோடு இருக்க மாட்டேன் உங்க கூட பேச மாட்டேன் பொங்க மாட்டேன் பொறிக்க மாட்டேன் நான் பூமானுக்கு படைக்க மாட்டேன் ஆமா பொறிக்க மாட்டேன் அந்த அசுரமண்ண வரக்கனுக்கு வரம் அது கொடுக்கலன்னா ஆக்க மாட்டேன் அழிக்க மாட்டேன் அத்தானோடு பேச மாட்டேன்
ஆண்டவா பகவானா எல்லாரையும் ஏமாத்தின மாதிரி என்ன ஏமாத்திட முடியாது. முடியாதியோ. ஏன்னா நான் உமக்கு பொண்டாட்டியா இருக்கேன். இருக்கம் பாத்துக்கிறோம். உமா அங்கத்துல நான் எடப்பாக வரத்த வேற வாங்கியிருக்கேன். நான் இல்லாம நீர் இல்ல, நீர் இல்லாம நான் கிடையாது. இருக்க முடியாதியா. அதனால அம்மா இந்த அரக்கம் கேட்ட வரத்தை நீங்க போய் கட்டாயம் கொடுத்துட்டு வரணும். வரணும் ஐயா. பார்வதி அம்மா இது ஒன்ன பிடிச்ச நேரமா என்ன பிடிச்ச நேரமா தெரியலையே. அவனா அசுர குலத்துல பிறந்த அரக்கன். பொல்லாத முருக்கனுக்கு எத்தனை கோடி புத்திகளை சொன்னாலும் நல்லாருக்கு உண்டான புத்தி வருமா? அவன் கடைசி வர அந்த காக்கா மட்டையில தான் இருப்பான். அதனால இந்த அரக்கனுக்கு நல்ல புத்தி வராதோ. அவனும் அசுர குலத்துல பிறந்தவன். அவன் திடீர்னு எனக்கு பார்வதி வேணும்னு கேட்டாலும் கொடுத்துதான் ஆகணும். கைலாச மலையை காட்டாலும். அதனால அவனுக்கு நான் வரம் கொடுக்க நான் போவே மாட்டேன். இறைவா இறைவா அப்படி சொல்லாதீங்க. நம்மளை நம்பி இருந்துட்டு அவனுக்கு போய் வரத்தை கொடுத்துட்டு வாங்கோ வாங்கோ அப்படின்னா பராசக்தி. பார்வதி நீ உன் மனம் போல இந்த அரக்கனுக்கு போய் நம்ம வரத்தை கொடுக்கணும்னு சொல்லிய. இவங்கிட்ட நம்ம ரெண்டு பேரும் நேரில் போனோம்னா அவனுக்கு சிவம் யாருன்னு தெரியுமா? சிவசக்தி பார்வதி யாருன்னு தெரியுமா? நம்ம ரெண்டு பேரையே அந்த அரக்கனுக்கு தெரியாத முன்ன பின்ன கோயிலுக்கு போகல. பாடமளமையை பரிசீலித்த நல்ல உள்ளங்கள் எங்கள் கோவலயத்தில் புகழ் படைத்த கோவில்பட்டி அருகே உள்ள சாலைப்புதூர். அந்த சாலைப்புதூரில் வாழ்வாங்க வாழக்கூடிய அன்பும் பண்பும் ஆசாபாசம் கொண்ட அன்பு நெஞ்சங்கள். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில் என்று சொல்வதற்கு இணங்க கந்தன் கடம்பன் கலுகாசனமூர்த்தி கார்த்திகேய நாமம் பெற்ற அன்பு சீமான் சாலப்புதரை சேர்ந்த முருகன். அன்பு சீமான் முருகன் அன்னாருடைய தங்க கரத்தினால் லட்சாதி லட்சம் நோட்டு 100 லட்சத்தை 100 கோடி களஞ்சியமாக கொண்டு வந்து ஐயன் மருதுடையார் வாஜலை நமக்கு அன்பு பாராட்டியுள்ளார்கள். அன்பு சீமான் கோவில்பட்டி சாலப்புதரை சேர்ந்த என் வெற்றிவேல் வீரவேல் முருகப்பெருமானுடைய நாமத்தை பெற்ற அன்பு சீமான் முருகன். முருகன் ஆமா அவருடைய பேரம் பேரும் முருகன் தான். தாத்தா பேர பேரனுக்கு விட்டுருக்காங்க. ஆமா விடணும் இல்ல. ஆமா அதானே வாழையடி வாழனே எப்படி இருக்கு. ஆமா அத போல முருகனுடைய பேர முருகன் அவர்களும் சாலப்புதரில இருந்து வெளிஜய நிகழ்ச்சியை பாராட்டி அள்ளிப்பணத்தை கொடுத்து நமக்கு அன்பு பாராட்டி உள்ளார். ஆதரித்த குளங்கள் ஆனந்தமாலும் ஐயோ சென்ற இடங்கள் எல்லாம் சிறப்பு பெற்று வாழும் ஐயோ முள்ளு முறியாமே முடிச்ச பூவு வாடாமே மூங்கில் போல எண்ணெய் சுத்தோ மூங்கில் போல சுத்தம் முதியாம வாழ வேண்டும். முதியாம வாழ வேணும். ஆதரித்த குளங்கள் எல்லாம் தந்தளித்து போல ஆனந்தமா வாழும் ஐயோ. அம்மா அதானே இப்பேற்பட்ட ஆமா அசுர அரக்கனுடைய தவத்துக்கு நம்ம ரெண்டு பேரும் பகவானும் பார்வதியும் நேர்ல போனோம்னா நம்மள மதிக்க மாட்டான். எனக்கு ஆண்டவம்னா யாருன்னு தெரியாது. சிவபெருமான அவன் கண்ணால கண்டதும் கிடையாது. அதனால அறிமுகம் தெரியாதவங்கிட்ட போய் நான் தான் ஆண்டவம்னா நான் மதிப்பிழந்து நிக்க முடியாதம்மா. அதனால அரக்கனுக்கு வரம் கொடுக்க கூடாதுன்னு இறைவன் சொல்ல ஈஸ்வரி சொல்லுதான். நம்ம தான் நேரில் போக முடியாட்டாலும் அந்த அப்பேற்பட்ட அரக்கனைத்தான் அது கைலாசம் அழைக்கணுமே. அரடே தவம் இருக்கும் அரக்கனுக்கு அரக்கனுக்கு நம்ம தகுந்த வரம் கொடுக்கணுமே. நம்ம தகுந்த வரம் கொடுக்கணுமே. ஆண்டவா நீங்க தானே நேரில் போக கூடாது. ஏன் அந்த அரக்கன் இந்த கைலாசத்தை கூட்டு வந்துட்டா என்னங்க? அழைச்சிட்டு வந்துட்டானுங்க.
ஏமனா அவன 12 வருஷம் தவம் இருந்திருக்கான். இருக்காமல்ல. இந்த அரக்கனை போல இந்த 7 14 உலகத்துல எவனும் தவம் இருந்திருக்கானா? இல்லல்லோ. அப்ப இவன் தவம் தானே உலகத்திலே பெரிய தவம். அவனை நீங்க கைலாசத்துக்குனாலும் கொண்டு வாங்க. கொண்டு வாங்க ஐயா. கைலாசத்துக்கு வந்த பிறகு எனக்கு என்ன வரம் கேட்டாலும் நீங்க கொடுத்துதான் ஆகணும். ஆகணும் சாமி அப்படின்னு பார்வதி சொல்ல பகவான் சொல்லுதாரு, இந்த வல்லரக்கனை கைலாசத்துக்கு அழைச்சிட்டு வர்றதுக்கு யார் இருக்கா? யார் இருக்கா நம்ம கைலாசத்துல? ஆமா சொல்லலாம். மூத்தவன் பிள்ளையார போய் சொல்லுவோமா? அவன் லாய்ப்படாது. அவன் பச்சனை பலகாரத்தை கண்டோம்னா அங்கனே குத்த வச்சு இருந்துக்கிடுவான். அங்கனே சம்மணம் போட்டு இருந்துக்கிடுவான். அப்ப இளைய மகன் வேல்முருகனை போய் சொல்லுவோமா? அவனும் சரி விட்டு அபிஷேக பிரியம் பாலாபிஷேகம் நடந்தா அங்கனே போய் இருந்துக்கிடுவான். இருந்துக்கிடுவானே. அப்ப அரக்கனை அழைச்சிட்டு வருவதற்கு யார் இருக்கா? யார் இருக்கா ஐயா? அப்பேற்பட்ட அரக்கனை கைலாச அழைத்து வருவதற்கு யார் இருக்கான்னு பராசக்தி கேட்க அப்பதான் ஆண்டவன் உள்ளத ஒளியாம சொல்லுதாரு. சத்தி சத்தி பார்வேதிய கண்ணு 2 பொண்ணு நேரம், காது 2 வெள்ளி நேரம், கொப்பு 2 செம்பு நேரம், நெத்தியில சுட்டி உண்டு, குழம்பு 4 சிலம்பு வெள்ள, கால நாள மடக்கி இருக்கு. ஏ பார்வதி, நான் சொல்லுத ஆளு உனக்கு தெரியுதா? நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சாமியோ. யாரு ஆளு காலே இங்கன்னு கால நாள மடக்கி இருக்கு, மடக்கி இருக்கு. கடவுளையும் பார்த்திருக்க அவன் மடங்கிருக்கு. பார்வதி, நான் சொல்லுது ஆளு உனக்கு புரியுதாமா? தெரிஞ்சுக்கிட்டே வஞ்சு அத்தானோ. யாரு சொல்லு பாப்போம். எது நம்ம பிள்ளை நந்தி ஈஸ்வரன் தான். ஓ ஆமா, நம்ம முன்னால படுத்திருக்காமல நந்தி ஈஸ்வரன். அவன் போனா தான் அரக்கனை கைலாசத்துக்கு அழைச்சிட்டு வர முடியுமையோ. அப்பேற்பட்ட அரக்கனை சீக்கிரம் அனுப்பி வைங்க சாமி. அனுப்புங்க ஐயா. பார்வதி சொல்ல, என் ஈஸ்வரன், ஏ மகனே நந்தி ஈஸ்வரா, நந்தி ஈஸ்வரா, கொஞ்சம் எழுந்தரிச்சுதான் இறைவன் பக்கம் வாய, பக்கத்துக்கு வாயம்பா அப்படின்னா ஆண்டவன் அழைச்ச நாளையில ஆமையோ. ஆமா, மறுபடியும் கோவில்பேட்டு சாலைப்புதுரை சேர்ந்த மணிராஜ் அன்னாருடைய மகள் ஈண்டெடுத்த அருந்தவ செல்வி வினிதா 10th ஸ்டாண்டர்ட் படிக்காவோ. ஆமா, பெரிய படிப்பு தான். பெரிய படிப்பு படிச்சிருக்காங்க.